ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடில் ஒரு ஒயர்லெஸ் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டாக மேக் பண்ண போகிறோம். சோலார் பேனல் அப்புறம் எல்இடி யூஸ் பண்ணி இது மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்பவுமே கம்மி தான். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி 5 வோல்ட் சோலார் பேனல் எடுத்திருக்கேன். இந்த சோலார் பேனலில் தான் நம்ம ஆடியோ ரிசீவராக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி பழைய ஹெட்செட்டில் இருக்க கேபிள் அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் எடுத்துக்கலாம். ஆடியோ இன்புட் கொடுக்குறது 3mm எல்இடி, அப்புறம் அது கூட ஒரு 220 ohms ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 5 வோல்ட் ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் போர்டு எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி ஆடியோ சிக்னலாக ஆம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்மிட்டர் மேக் பண்ணுறதுக்கு பழைய ஹெட்செட்டில் இருக்க அந்த கேபிள் தான் எடுத்திருக்கேன். ஆக்ஸ் கேபிள் இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லைனா இது கூட ஓகே தான். இதுலேருந்து வர ப்ளூ கலர் வேறையும் க்ரீன் கலர் வேறையும் ஒன்றா சால்டர் பண்ணிட்டு அப்புறம் கோல்ட் அண்ட் ரெட் ரெண்டையும் ஒன்றா சால்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கெமிக்கல் கோட்டிங் ரிமூவ் பண்ணிட்டு சால்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் கலர் எல்இடி எடுத்து கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம 220 ohm ரெசிஸ்டரை வந்து எல்இடியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம். 9 வோல்ட் பேட்டரியோடைய கேப் எடுத்திருக்கேன். இதோட பாசிட்டிவ் வந்து 220 ohms ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட நெகட்டிவ் கேபிளை ஆக்ஸ் கேபிளோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம ஹெட்செட் கேபிள் எடுத்துருந்தோம்னா அதில் ரெட் அண்ட் கோல்டன் கலர் ஒன்றா சால்டர் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு கிரவுண்டு. இதில் அந்த ஹெட்செட்டில் இன்னொரு 2 கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்போம், ப்ளூ அண்ட் க்ரீனு. இது வந்து ரைட் லெஃப்ட் ஆடியோ இன்புட்டு. இதை வந்து நம்ம எல்இடியோட நெகட்டிவில் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிரான்ஸ்மிட்டர் மேக் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டேப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஆடியோ ரிசீவர் சர்க்யூட் மேக் பண்ணலாம். இது மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5 வோல்ட் ஆடியோ ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் வேணும். எல்லா பின் டீட்டெயில்ஸுமே நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலே 5 வோல்ட் சப்ளை எங்கே கொடுக்கணும், ஆடியோ இன்புட் எங்கே கொடுக்கணும்னு பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம சோலார் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். சோலார் பேனலோட பாசிட்டிவில் ரெட் கலர் வயரையும் நெகட்டிவில் ஆரஞ்சு கலர் வயரையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோலார் பேனலில் இருக்க ஒயரை ஆடியோ போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் ஒயரை அந்த கிரவுண்டு சிம்பிள் இருக்குல்ல அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வந்து ரைட் சைடு ஆடியோ இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதா. நீங்கள் லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணால் இன்னொரு சோலார் பேனல் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா டெஸ்டிங்காண்டி ஒரே ஒரு சோலார் பேனல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடு நீங்கள் ஆடியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு அவுட்புட்டில் நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. நம்ம வைக்கிற சால்ட்ரிங் வந்து நீட்டாக பக்கத்தில் இருக்க காம்போனன்ட்ஸில் டச் ஆகாத மாதிரி கரெக்டாக அதில் மட்டும் சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ 5 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுக்கணும். அதுக்காண்டி ரெட் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சால்டர் பண்ணிக்கிட்டேன். நம்ம இன்புட் சைடில் எல்லா ஒயரையுமே சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் எடுக்கிறதுக்காண்டி நம்ம இன்புட் எதில் கொடுத்துருக்கோம்னா R+லையும் அப்புறம் கிரவுண்டும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவுட்புட்டும் R+, R- தான் நம்ம எடுக்கணும். அவுட்புட் ஒயரில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 5 வோல்ட் ஆடியோ போர்டுக்கு 5 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து 9 வோல்ட் பேட்டரியை கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது மொபைலில் கனெக்ட் பண்ணோடனே எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம பெர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நீட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மொபைலில் ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது எல்இடி நோட் பண்ணுங்கள். அதை சோலார் பேனலுக்கு நேராக வைக்கும்போது சாங் ப்ளே ஆகும், அதை மறைக்கும்போது சாங் ப்ளே ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு இது போல் இன்ட்ரெஸ்டான ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.